Hello friends, welcome back to our channel How to Cook. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா egg omelette பஜ்ஜி. அது எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான ingredients எல்லாம் இங்க இருக்கு. வாங்க என்னென்னன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இப்ப 2 egg எடுத்துக்கிறேன். கொஞ்சமா நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், அப்புறமேட்டுக்கு மைதா மாவு. மைதா மாவுனா கூட எடுத்துக்கலாம் இல்ல கோதுமை மாவுனா கூட எடுத்துக்கலாம். உப்பு, மஞ்சள் தூள், அப்புறமா கொஞ்சமா காஷ்மீரி மிளகாய் தூள், கொஞ்சமா கொத்தமல்லி, இது வந்து அரிசி மாவு, எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட். வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்க போறேன். பாருங்க இந்த இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் வச்சு நான் ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்க போறேன். சோ அதுக்கு என்னென்ன தேவை அப்படினு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சமா மைதா மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமா சில்லி பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமா மஞ்சள் தூள், கொஞ்சம் அரிசி மாவு, அப்புறமா இங்கே கொத்தமல்லி இருக்குது. அந்த கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி இதெல்லாமே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து நம்ம ஒரு தண்ணியாக கொஞ்சம் ஒரு பேட்டர் பதத்துக்கு பிசைந்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு இந்த பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. தண்ணியாக இருக்கணும், ரொம்ப திக்காக கூட இருக்கக்கூடாது, இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். இந்த பதத்துக்கு இந்த பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் ஓரமாக எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் பார்க்கலாம். ப்ரொசீஜர், இந்த 2 முட்டை இருக்குது. இந்த 2 முட்டையை உடைச்சி இப்போ நான் இதில் ஊற்ற போகிறேன். இப்போ இந்த 2 முட்டை உடைச்சி ஊற்றிக்கினேன். அப்புறமா ஒரு 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கிறது, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் வெங்காயம், ஒரு ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், அப்புறமா வந்து கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி நம்ம அந்த மசாலாக்கு உப்பு போட்டு வச்சுருக்கிறோம். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, இது எல்லாமே போட்டு எக்கை நல்லா பீட் பண்ணோம். இப்போ எக்கை நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் என்னன்னு வாங்க பார்க்கலாம். இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அந்த பேன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த எக் ஊற்றும் போது அது எவ்வளோ பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆகும் தெரியாது. ஸோ இந்த பேன் ஃபுல்லாக எப்படி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இந்த பேன் கொஞ்சம் நேரம் ஹீட் ஆன பிறகு இந்த நம்ம வச்சுருக்கிற இந்த எக், முட்டை, வெங்காயம் எல்லாம் போட்டு வச்சுருக்கிற இந்த இதை வந்து ஆம்லேட்டை நான் இதில் ஊற்றிக்க போகிறேன். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்ச ஒன்றுமே ஊற்றிக்கணும். இது ஊற்றி ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம குக் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு பக்கமாக இப்போ நான் திருப்ப போகிறேன். ஸோ இது திருப்பும் போது என்ன பண்ணோன்னா ஒரு லைட்டாக ஒரு பக்கமாக, ஜாஸ்தி இல்லை, லைட்டாக ஒரு பக்கமாக இப்படி எடுத்து திருப்பிக்கோங்க. பாருங்கள், இது லைட்டாக திருப்பிக்கணும். இந்த ஆம்லேட்டை வந்து நான் ஒரு தட்டுக்கு மாற்றிக்கினேன். இதை வந்து ஒரு குட்டி குட்டி பீஸஸாக நான் கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். அதுக்கு அப்புறமா வந்து அது கட் பண்ணுறதுக்குள்ளேயோ வந்து ஒரு சின்ன பேன் வச்சுருக்கிறேன். அது வந்து ஆயில் போட்டு ஹீட் பண்ண போகிறேன். இப்போது எண்ணெய் நல்லாமே காஞ்சிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் என்னென்னா, இங்கே சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஆம்லேட்டை நான் வந்து இந்த பேட்டருக்குள்ளே டிப் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நல்லா இப்படி டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு இப்படி போட்டு இப்படி எடுத்து இதில் பொரிக்க போகணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். எக்கு பிடிக்கிறவங்களுக்குன்றதா தாராளமாக இப்படி செய்யலாம். இது நீங்கள் கட் பண்ணுறது தான், இந்த மாதிரி லெவலாக கட் பண்ணி வச்சு நீங்கள் செய்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம பஜ்ஜி எப்படி சுடுறோமோ அதே மாதிரி தான். என்ன ஒன்றுனா நம்ம வந்து இதில் வந்து முட்டை டிப் பண்ண போகிறோம், அவ்வளோதான்.
அப்புறம் வெங்காயம் எல்லாம் வெளியே வந்துடுமா அப்படின்னு கேட்குவீங்க. வெங்காயம் எல்லாம் வெளியே வராது, ஏன்னா ஆல்ரெடி வந்து இங்கே பாருங்கள் சூப்பராக இது ஃப்ரை ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் இந்த ஆம்லெட் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஆல்ரெடி இது செகண்ட் பேட்ச், ஃபஸ்ட் பேட்ச் ஆல்ரெடி போட்டு வச்சுட்டுருக்குறேன். ஃபஸ்ட் பேட்ச் இது செகண்ட் பேட்ச். சூப்பராக இருக்குங்க, டேஸ்டெல்லாம் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை இன்னொரு வீடியோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் இல்லைனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை பாய். சூப்பரான எக் ஆம்லெட் ரெடி. என் ஸ்டைலில் சேர்ந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும்.